வணக்கம். வசந்த நவராத்திரி பூஜை முதல் நாள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்ததோடைய வீடியோ தொகுப்பு தான் இது. இது கோலம், சுற்றிலும் நெய் விளக்கு ஏற்றியிருக்கேன். மகாமேருக்கு குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு. அழகான லலிதா அம்பிகை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அவங்களோட ரெண்டு பக்கத்துலேயும் மஞ்சள் குங்குமம், அந்த கை விளக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அலங்காரம் செஞ்சு லலிதாம்பிகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. விநாயகருக்கான விளக்கு, சுற்றிலும் பூ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வசந்த நவராத்திரி ராஜராஜேஸ்வரியுடைய ஒரு அழகான தர்பார் மாதிரி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் நித்திய பூஜையில் இருக்கிறதே லலிதாம்பிகை தான். இந்த லலிதாம்பிகை ஒரு பஞ்சலோக சிலை. இதை ஒரு 4-5 வருடமாக நம்ம எப்போது இந்த நித்திய பூஜை பண்ணாலும் சரி, இந்த வசந்த நவராத்திரி ஆனாலும் சரி, இந்த லலிதாம்பிகைக்கு தான் எல்லா வித அலங்காரமும் செய்கிறது வழக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான சிகப்பு நிற வஸ்திரம் அணியப்பட்டு நிறைய பூக்கள், சம்மங்கி, அரளி, முல்லை இருக்கிற எல்லா பூக்கள்லையும் பூ அலங்காரம் செஞ்சுருக்கேன். பக்கத்தில் பாலாம்பிகை, லக்ஷ்மி, சரஸ்வதி, முன்னாடி ராஜஷியாமலை, வராகி அம்மா எல்லாரையும் வச்சு அவங்களுக்கு அழகான பாவாடைகள் அணியப்பட்டு பூ அலங்காரம் செஞ்சு எல்லாரையும் ஒரு ராஜராஜேஸ்வரி தர்பார் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி எல்லாரையும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடைய க்ளோஸ்அப் வியூ உங்களுக்கு தெரியுது. இன்றைய பிரசாதம் வாழைப்பழம் நைவேத்தியம் செய்யப்பட்டிருக்கு. விளக்குடைய ஒளியில் லலிதாம்பிகை எவ்வளோ அழகாக இருக்காங்க. படிக்கோலம் முதல் நாள் அப்படிங்கிறதுனால அதையும் இன்றைக்கி போடப்பட்டு இருக்குது. பூஜையோடைய பிக்சர்ஸ் வரிசையாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அன்னை லலிதாம்பிகையின் அருள் பெற்று நீண்ட ஆயுளோட, குடும்ப ஒற்றுமையோட, மனது நிறைந்த சந்தோஷத்தோட எல்லோரும் பல்லாண்டு வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.